பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவன் தந்த ஒரு வார்த்தை. நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவேளை இதை கேட்கிற யாருடைய சூழ்நிலையாவது இப்படி இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பேச விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 83வது சங்கீதத்தை பாடின தேவ மனிதன் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. தேவனே மௌனமாயிராதேயும். எப்படி? தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை அவர் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கீழே வாசிச்சோம் அப்படின்னா, இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் கொந்தளிக்கிறார்கள், பகைஞர்கள் தலையெடுக்கிறார்கள். ஆனபடியினாலே நீர் மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், சும்மா இராதேயும் என்று இந்த சங்கீதத்தை பாடின தேவ மனிதன் தேவனை நோக்கி பேசுகிறார், ஜெபிக்கிறார், மன்றாடுகிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஒருவேளை நீங்க கூட யோசிக்கலாம், உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் சில விஷயங்களில் கர்த்தர் மௌனமாயிருக்கிற மாதிரி தெரியும். அது நிமித்தம் நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஏன் என் காரியத்தில் மௌனமா இருக்கிறாரு, இன்னும் ஒரு பதில் வரலை, இன்னும் கர்த்தருடைய கிரியை எதுவும் வெளிப்படலை, ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரே என்று நீங்கள் யோசிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மௌனமாய் இருக்கிறவர் அல்ல. ஏற்ற வேளையில் அவர் கிரியை செய்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கு நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார செய்தியின் தலைப்பு அதுதான், தேவனுடைய மௌனம். நம்முடைய தேவன் மௌனமா இருக்க மாட்டார். இதே சங்கீதங்கள்ல 50ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா அதில் போட்டிருக்கு, சங்கீதம் 50 3ஆம் வசனம், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாய் இரார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாய் இரார். சரிங்களா? அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அப்போ நம்முடைய தேவன் வருவார், அவர் மௌனமாய் இருக்க மாட்டார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தர் எதையும் செய்யாமல் மௌனமா இருக்கிறாரே, சைலண்டா இருக்கிறாரே, ஒன்றும் நடந்தது போல் தெரியவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக தேவன் மௌனமாக இல்லை. உங்களுக்காக பின்னணியத்தில் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு லாபானுடைய வீட்டில் இருக்கும்போது அநேக காரியங்கள் யாக்கோபுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. தேவன் அங்கு மௌனமாக இருக்கவில்லை, தேவன் கிரியை செய்தார். இன்றைக்கும் அதே கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். உங்கள் வாழ்விலும் கர்த்தர் கிரியை செய்வார். இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் வருவார், மௌனமாய் இரார். அதே சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்க அவரே சொல்றாரு, 50:21 சொல்றாரு, இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன் அப்படிங்கிறாரு. சில நேரங்களில் கர்த்தர் கொஞ்சம் மௌனமாய் இருப்பார், சைலண்டா இருப்பார். ஆனால் எழுந்து செயல்பட வேண்டிய நேரத்தில் அவர் எதை செய்தாலும் அதை நேர்த்தியாய் சரியாய் செய்வார். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய அங்கலாய்ப்பு, ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறாரு,
ஆண்டவர் ஏன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் ஏன் சைலண்டாக இருக்கிறார் நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. நேரம் வரும்போது தேவனுடைய கிரியை வெளிப்படும். நான் இன்னொரு வசனத்தை படிக்கிறேன், என்னுடைய மனதை தொட்ட ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 64வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. அந்த அங்கலாய்ப்பான வார்த்தை எப்படி தெரியுமா போட்டிருக்கு? கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கி கொண்டிருப்பீரோ? கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கி கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ அப்படிங்கிறான். அதுக்கு மேல உள்ள வசனத்தில் போட்டிருக்கு என்ன தெரியுமா? எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்து பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. இவைகள் எல்லாம் இப்படி இருந்தும் நீர் மௌனமா இருப்பீரோ? நீர் அடக்கி கொண்டு இருந்து எங்களை இன்னும் சிறுமைப்படுத்துவீரோ? எவ்வளவு ஒரு அங்கலாய்ப்பான வார்த்தை பாருங்க. ஒருவேளை நீங்க கூட இப்படி சொல்லலாம், இதையெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது, இப்படியெல்லாம் எனக்கு அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது, ஆனா ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்காரே, ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரே, ஆண்டவர் ஏன் இன்னும் எதுவுமே செய்ய மாட்டேங்காரு? இந்த வார்த்தையை பாருங்க. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கி கொண்டு இருப்பீரோ? மௌனமாய் இருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ? எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை. சொல்லப்போனா வேதனை கொப்பளித்து இந்த வார்த்தை வருது. ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த ஆலயம் பாழா போயிற்று. சத்துரு இப்படியெல்லாம் செய்கிறான், எங்களுக்கு அநியாயம் பண்ணுறான், எங்களுக்கு தீமை செய்கிறாங்க, எங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கீங்க? ஆண்டவரே, நீங்கள் கேட்க மாட்டீங்களா? வசனம் சொல்லுது, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ? தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிற செய்தி என்ன தெரியுமா? நான் மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல. மௌனமாகவும் இருக்க எனக்கு தெரியும். நான் மௌனமாக இருந்தாலும் அதற்கு ஒரு காரியம், ஒரு காரணம் இருக்கும். ஆனால் வேலை வரும் பொழுது என்னுடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் வெளிப்படும். தேவன் மௌனமாக இருந்த இடங்களை சொல்கிறேன், தேவன் கிரியை செய்த இடங்களையும் சொல்கிறேன். நாளை முதல் அதை தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளையிலிருந்து கர்த்தர் மௌனமாக இருந்து அதற்கு பின்பு செயல்பட்ட இடங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். கர்த்தர் மௌனமாக இருந்தார், சைலண்டாக இருந்தார், ஆனால் நேரம் வரும்போது கர்த்தர் வெளிப்பட்டார். அப்படிப்பட்ட சில இடங்களை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் கர்த்தர் மௌனமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இவன் சொல்கிறான், இதெல்லாம் நடந்திருந்தும் ஏன் ஆண்டவரே மௌனமாக இருந்து எங்களை இன்னும் சிறுமைப்படுத்துறீங்க அப்படிங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நடக்குது, எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு வேதனை, இது எல்லாம் நடந்து ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரு? நான் சொல்கிறேன், வேலை வரும்போது கர்த்தர் வெளிப்படுவார். நாளை முதல் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.